கிறிஸ்துவுக்குள் பிரியமான நித்திய வெளிச்சம் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே எங்கள் அந்தியோகிய மிஷன் ஊழியங்கள் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு விசை அருமையான இந்த தொலைக்காட்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதிலும் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வாக்கியத்தை வாசிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் மண்டலங்களை நீ குடிப்பதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவ ஜனமே, அருமையான இந்த காலை பொழுதிலே இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போடுகிறேன் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவராகிய தேவன் கடந்த 4 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்து 5வது மாதத்திற்குள் பிரவேசிக்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இந்த 5வது மாதத்திலே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கண்பான தேவ ஜனமே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உன் குடும்ப வாழ்க்கையிலும் வேலை செய்கிற ஸ்தலத்திலும் ஊழிய ஸ்தலத்திலும் காணப்படுகிற உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை இதோ நான் நீக்கி போடுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தத்தளிப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது, தத்தளிப்பு என்பது ஒரு படகு எதிர்பாராத விதமாக நடுக்கடலில் சிக்கி, ஸ்தோத்திரம், அது ரொம்ப தத்தளித்து கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை போன்று இருக்கிறது. ஒரு கப்பல் கடலிலே பயணம் செய்கிற பொழுது, அந்த கப்பல் நடுக்கடலிலே சிக்கி தவிக்கும் பொழுது, காற்றினால் சிக்கி தவிக்கும் பொழுது, தத்தளிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நாம் எப்படி உணர்கிறோமோ அதே போலதான் ஸ்தோத்திரம் தத்தளிப்பாய் இருக்கிறது. அதே போல்தான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, குடும்ப வாழ்க்கையிலும் சரி, ஊழிய வாழ்க்கையிலும் சரி, நாம் சந்திக்கிற பெரும்பாலான பிரச்சனைகள், நாம் சந்திக்கிற பெரும்பாலான மனிதர்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம், எதிர்பாராத விதமாக என் வாழ்க்கையில இப்படி ஒரு தத்தளிப்பு வந்து விட்டது. எங்கள் கிராமத்தில், எங்க ஊரில், எங்கள் தேசத்தில் நாங்கள் நன்றாக தான் வாழ்ந்து கொண்டிருந்தோம், ஆனால் எங்கள் குடும்பத்திலே தத்தளிப்பு வந்து விட்டது. என் வியாபாரத்தில், என் பொருளாதாரத்தில், என் பிசினஸ் நன்றாகத்தான் போய் கொண்டிருந்தது, எதிர்பாராத விதமாக ஒரு தத்தளிப்பு வந்து விட்டது. இதுவரைக்கும் எங்கள் ஊழியத்தில் ஒரு சமாதானத்தை பார்த்தோம், சந்தோஷத்தை பார்த்தோம், எதிர்பாராத விதமாக திடீரென்று ஒரு தத்தளிப்பு வந்து விட்டது. எதிர்பாராத கடன் பிரச்சனையினால், எதிர்பாராத ஒரு விபத்தினால், எதிர்பாராத ஒரு ஆபத்தினால், எதிர்பாராத ஒரு சூழ்நிலையினால் எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய தத்தளிப்பை சந்தித்து கொண்டிருக்கிறோம். பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய தத்தளிப்பை சந்தித்து கொண்டிருக்கிறோம். சூழ்நிலை ரீதியாக ஒரு பெரிய தத்தளிப்பை சந்தித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த பகல் வேளை நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கலாம். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இதோ உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை உன்னை விட்டு நான் நீக்கி போடுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள் அன்பானவர்களே, அப்ப தத்தளிப்பு அப்படி நம்ம சொல்லும் பொழுது, இஸ்ரவேல் மக்கள் எருசலேமில் நன்றாகத்தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எதிர்பாராத விதமாக அவர்கள் அடிமைகளாக பாபிலோனிய தேசத்திற்கு கொண்டு போகப்பட்டார்கள். அந்த பாபிலோனிய தேசத்திலே அவர்கள் மிகவும் பாரத்தோடும் வியகுலத்தோடும் கண்ணீரோடும் தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்த அவங்க வாழ்க்கையில மிகப்பெரிய தத்தளிப்பை சந்தித்தாங்க. அந்த தத்தளிப்பை சந்தித்த அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக சொல்லுகிறார், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உங்களை விட்டு நான் நீக்கி போடுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த தத்தளிப்பினாலே உங்கள் வாழ்க்கையே தடுமாறி கொண்டிருக்கலாம். இந்த தத்தளிப்பினாலே உங்க குடும்பமே தடுமாறி கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த காரியத்தினாலே ஊழியமே தடுமாறி கொண்டிருக்கலாம். உங்கள் எதிர்காலம் தடுமாறி கொண்டிருக்கலாம். ஒரு வேலை இல்லாத தத்தளிப்பு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதா? இந்த கடன் பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறதா? அந்த தத்தளிப்பை இந்த 5வது மாதத்திலே தேவன் நீக்கி போட விரும்புகிறார். அந்த தத்தளிப்பை தேவன் நீக்கி போட விரும்புகிறார். உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே காணப்படுகிற, உங்கள் பிரயாசத்திலே, உங்கள் ஜீவிதத்திலே காணப்படுகிற அந்த தத்தளிப்பு என்கிற அந்த முட்களை தேவன் பிடுங்கெடுக்க விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் கண்பான தேவ ஜனமே,
ஏன் தத்தளிப்பு நம்முடைய வாழ்க்கையில வருகிறது? ஸ்தோத்திரம். நாம் ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆலயத்திற்கு செல்லுகிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம், விசுவாசிக்கிறோம், ஆண்டவருக்கு உண்மையாகத்தான் இருக்கிறோம். ஆனா சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில ஏன் தத்தளிப்பு வருகிறது? இந்த கேள்வி அநேக தேவ பிள்ளைகளுக்குள் வரத்தான் செய்கிறது. தெய்வத்தை உண்மையாய் ஆராதித்தும் தெய்வத்தை உண்மையாய் தொழுது கொண்டும் கூட என் வாழ்க்கையிலே தத்தளிப்பு வருகிறதே, சூழ்நிலைகள் எதிர்மறையாய் இருக்கிறதே, இந்த தத்தளிப்பு வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் ஒரு சில காரியங்களை நாம் சிந்திக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஸ்தோத்திரம். முதலாவதாக இந்த தத்தளிப்பு எதினால் வருகிறது அப்படின்னு நம்ம படிக்கும் பொழுது யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை அங்க வாசித்து பார்க்கும் பொழுது அங்க ஒரு தத்தளிப்பை நாம பார்க்கலாம். ஸ்தோத்திரம். யோனா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை. அதுல 11ஆம் வசனம் சொல்லுகிறது, இன்னும் கொந்தளித்தது. ஸ்தோத்திரம். இன்னும் கொந்தளித்தது என்று வேதத்துல வாசிக்கிறோம். அப்ப யோனாவுடைய வாழ்க்கையில, யோனா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில அவர் நடுக்கடலிலே அந்த கப்பல் தத்தளிக்கிறது. அந்த கப்பலிலே பயணம் செய்த எல்லாரும் தத்தளிக்கிறார்கள். யோனாவும் தத்தளிக்கிறார். அந்த தத்தளிப்பினாலே யோனாவை கடலில் தூக்கி வீச வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. அப்பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய மீனுக்கு கட்டளையிடுகிறார். அந்த மீன் யோனாவை விழுங்கிற்று. இரவும் பகலா 3 நாட்கள் அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே யோனா தத்தளித்து கொண்டிருந்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தத்தளித்து கொண்டிருந்ததை நம்ம வேதத்திலே படிக்கிறோம். அப்ப என் கண்பான தேவஜனமே, நாம் ஆராதிக்கிறவங்களா இருக்கலாம், ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம், ஆலயத்திற்கு செல்லுகிறவங்களா இருக்கலாம், ஒருவேளை தெய்வத்திற்காக கொடுக்கிறவங்களா இருக்கலாம். ஆனா கீழ்ப்படியாமை என்கிற ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானால், கீழ்ப்படியாமை என்கிற ஒரு காரியம் நம்முடைய குடும்பத்தில் இருக்குமானால், கீழ்ப்படியாமை என்கிற காரியம் நம்முடைய ஜீவிதத்தில் இருக்குமானால், கீழ்ப்படியாமை என்கிற ஒரு காரியம் நம்முடைய வேலை ஸ்தலத்திலே, நம்முடைய ஊழிய ஸ்தலத்திலே காணப்படுமானால் அது நம்முடைய வாழ்க்கையிலே தத்தளிப்பை கொண்டு வரும். நம்முடைய வாழ்க்கையில் அது மிகப்பெரிய தடுமாற்றங்களை கொண்டு வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என் கண்பான தேவ பிள்ளைகளே, கீழ்ப்படிதல் என்பது மிக அவசியமாய் இருக்கிறது. ஆண்டவர் நம் இடத்துல கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். பலியிடுவதை பார்க்கிலும் கீழ்ப்படிவதே உத்தமம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப நீங்களும் நானும் பலியிடுவதை அவர் விரும்பல. அதாவது ஆண்டவரே நான் தெரியாம பண்ணிட்டேன், தெரியாம செஞ்சுட்டேன், இந்த ஒரு முறை மன்னிங்க அப்படி நாம் பலியிட்டு கொண்டிருப்பதை அவர் விரும்பல. கீழ்ப்படிவதை தேவன் விரும்புகிறார். கீழ்ப்படிவதை தேவன் விரும்புகிறார். இந்த 5வது மாதத்திலே ஆண்டவர் உங்கள் தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போட விரும்புகிறார். ஆனால் அந்த தத்தளிப்பு எதனால் வந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை கீழ்ப்படியாமினால் தத்தளிப்பு நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்குமானால் இன்றைக்கு கீழ்ப்படிவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அப்ப நாம் கீழ்ப்படிய வேண்டும். அந்த கீழ்ப்படியாமினால் தத்தளிப்பு வருகிறது. ஆண்டவர் சொன்னார், நினிவே பட்டணத்திற்கு போய் நீ பிரசங்கம் பண்ணு, இனி 40 நாட்களுக்குள் நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று எச்சரிக்கும்படியாக யோனாவை அனுப்பினார். ஆனால் அவரோ கீழ்ப்படியாமல் வேறொரு தேசத்திற்கு சென்றபடியால் அந்த கீழ்ப்படியாமினாலே மிகப்பெரிய ஆபத்து வந்தது, மிகப்பெரிய தத்தளிப்பு வந்தது. அவருக்கு மட்டுமல்ல தத்தளிப்பு, கூட பயணித்தவர்களுக்கு தத்தளிப்பு வந்தது. அந்த கடல் முழுவதும் கொந்தளிக்க ஆரம்பித்தது என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்ப என் கண்பான தேவஜனமே, நீங்கள் முதலாவது ஆண்டவருக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற வார்த்தைகளுக்கு, ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற தரிசனங்களுக்கு, ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிற திட்டங்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய பழக வேண்டும். 2வதாக, ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு ஆவிக்குரிய தகப்பனை, ஒரு ஆவிக்குரிய ஊழியனை கட்டாயமாக ஏற்படுத்தி இருப்பார். அந்த ஆவிக்குரிய தகப்பனுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அவர் மூலமா வெளிப்படுகிற சத்தியங்களுக்கு, அவர் மூலமா வெளிப்படுகிற உபதேசங்களுக்கு, அவர் மூலமா வெளிப்படுகிற ஆலோசனைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படுகிற தேவ பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். 3வது, உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே தத்தளிப்பு வராது. ஒருவேளை பெற்றோரை எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளாய், பெற்றோரை எதிர்த்து பேசுகிற பிள்ளைகளாய், பெற்றோரை வருத்தப்படுத்துகிற பிள்ளைகளாய் இருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில தத்தளிப்பு தான் வரும். அதனால பெற்றோருக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஒருவேளை ஆண்டவர் உங்களை ஊழியத்திற்கு அழைத்திருப்பாரானால், ஒருவேளை ஆண்டவர் உங்களை ஒரு ஊழிய தரிசனத்தை கொடுத்திருப்பாரானால், உங்களுக்காக தேவன் ஒரு திட்டத்தை கொடுத்திருப்பாரானால் அந்த திட்டத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது உங்கள் தத்தளிப்பு மாறும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களிலே நம்ம வாழ்க்கையை நம்ம எடுக்கிற சில தவறான முடிவுகள் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆபத்துகளையும் சஞ்சலங்களையும் கொண்டு வருகிறது. யோனா எடுத்த தவறான முடிவு அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பாதிப்பை கொண்டு வந்தது.
மிகப்பெரிய தீமைகளை கொண்டு வந்தது என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப ஏன் நம்முடைய வாழ்க்கையில தத்தளிப்பு வருகிறது என்று சொன்னால் கீழ்ப்படியாமை ஒரு காரணமாய் இருக்கலாம். இன்றைக்கு பகல் வேளை நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக ஏன் தத்தளிப்பு வருகிறது அப்படி நம்ம படிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், இரண்டாவதாக மனிதர்களால் வருகிற தத்தளிப்பு. மனிதர்களால் வருகிற தத்தளிப்பு. ஆதிகாமம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த அதிகாரத்தை படித்து பார்க்கும் பொழுது, பெயர்ஷபா வனாந்தரத்திலே அப்பமும் தீர்ந்து போய் தண்ணீரும் தீர்ந்து போய் பெயர்ஷபா வனாந்தரத்திலே ஆகார் என்கிற ஒரு பெண்மணி வனாந்தரத்திலே அலைந்து திரிந்ததையும் அவள் தத்தளித்து கொண்டிருந்ததையும் நம் வேதத்திலே படிக்கிறோம். இனி மரணத்தை தவிர வேறொரு ஆப்ஷன் இல்லை, மரணத்தை தவிர வேற ஒன்றுமில்லை, நானும் என் பிள்ளையும் சாக போகிறோம் என்று சொல்லத்தக்கதாய் வனாந்தரத்திலே அவள் அலைந்து திரிந்தாள். வனாந்தரத்திலே மிகப்பெரிய ஒரு தத்தளிப்பை அவள் சந்தித்ததாக வேதத்தில் படிக்கிறோம். அப்ப இந்த தத்தளிப்பு எதினால் வந்ததென்று பார்க்கும் பொழுது இது மனிதர்களால் வந்த ஒரு தத்தளிப்பாய் இருந்தது. ஸ்தோத்திரம். முதல் முறை ஸ்தோத்திரம் கீழ்ப்படியாமல் அவள் புறப்பட்டு வந்தாள். இரண்டாவது முறை தேவன் அனுப்பி ஸ்தோத்திர ஆண்டவர் சொன்னதனாலே ஆபிரகாம் வழி அனுப்பி வைத்ததை நம் வேதத்திலே படிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல நாம் கவனித்து பார்க்கும் பொழுது 2 முறை அவள் பெயர்சபா வனாந்தரத்திலே அலைந்து திரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அப்ப அந்த முதல் முறை நம்ம படிக்கும் பொழுது மனிதர்களால் வந்த ஒரு தத்தளிப்பாய் இருக்கிறது. அவளை போஷிக்க வேண்டிய, அவளை பராமரிக்க வேண்டிய ஆபிரகாம், அவங்களை போஷிக்க வேண்டிய, அவங்களை பராமரிக்க வேண்டிய, அந்த ஆகாரை நன்றாக விசாரிக்கக்கூடிய சாராலே அந்த வீட்டை விட்டு துரத்தி விடுவதற்கு ஒரு காரணமாக இருந்தபடியால் ஆகாருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு தத்தளிப்பை கொண்டு வந்தது. அந்த தத்தளிப்புக்கு இன்னொரு காரணம் உண்டு. ஸ்தோத்திரம். இந்த ஆகாருக்குள்ள இருந்த பெருமையும் ஒரு காரணமாக இருக்கிறது. என் கண்பான தேவஜனமே ஸ்தோத்திரம், சில நேரங்களிலே நம்முடைய பெருமை கூட நம்முடைய வாழ்க்கையிலே தத்தளிப்புகளை கொண்டு வந்துவிடும். பெருமையுள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவனுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார் என்று வேதத்திலே படிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தாழ்மையுள்ளவர்களாக வாழ பழக வேண்டும். இன்றைக்கு ஆகாருக்குள்ளே பெருமை வந்ததோ அன்றைக்கு சாராலும் ஆபிரகாமும் இந்த ஆகாரை துரத்திவிட வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. அப்படி துரத்தி விடப்பட்டதனாலே அவள் வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தால், அவள் தத்தளித்து கொண்டிருந்தாள் என்று வேதத்திலே படிக்கிறோம். அப்ப இரண்டாவதாக மனிதர்களால் வருகிற தத்தளிப்பும் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக தத்தளிப்பு எதனால் வருகிறது அப்படி நம்ம படிக்கும் பொழுது மார்க்கு எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திற்கு வருவோமானால், மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திற்கு வருகிற பொழுது அதனுடைய 17, 18 ஆகிய வசனங்களை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, மார்க்கு 9ஆம் அதிகாரத்திலே 17, 18 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது, அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்து என் மகனை உம்மிடத்தில் பிடித்த மகனை கொண்டு வந்தேன். அது அவன் எங்கே பிடித்தாலும் அங்கு அவனை அலைக்கழிக்கிறது. அப்போது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த இடத்துல ஒரு தகப்பனார் ஆண்டவர்கிட்ட தன்னுடைய மகனை குறித்து சொல்லுகிறார். ஒரு அசுத்த ஆவி அவனை பிடித்திருக்கிறது. அந்த ஆவினால் அவன் பாதிக்கப்படும் போதெல்லாம் அவன் அலக்களிக்கப்படுகிறான், அவன் தத்தளிக்கப்படுகிறான், நுரை தள்ளுகிறான், பல்லை கடிக்கிறான் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப இந்த இடத்துல அந்த மகனுடைய வாழ்க்கையில் வந்த தத்தளிப்புக்கு யார் காரணம் என்று பார்க்கும் பொழுது பிசாசு. அசுத்தாவினால் அவன் பிடிக்கப்பட்ட பொழுது, அசுத்த ஆவினால் அவன் பாதிக்கப்பட்ட பொழுது அவன் வாழ்க்கையில தத்தளிப்பு வந்ததை பார்க்கிறோம். என் கண்பான தேவஜனமே, ஒருவேளை உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலையோ, உங்க குடும்ப வாழ்க்கையிலையோ, அல்லது நீங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்திலேயோ, உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திலேயோ ஒருவேளை சத்துருவினால் தத்தளிப்பு வந்திருக்கலாம், ஒருவேளை பிசாசினால் தத்தளிப்பு வந்திருக்கலாம், ஒருவேளை அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டு உங்கள் வாழ்க்கையில தத்தளிப்பை சந்தித்து கொண்டிருக்கலாம், சாபத்தினால் தத்தளிப்பை சந்தித்து கொண்டிருக்கலாம், பலகீனத்தினால், ஒருவேளை பிசாசு கொடுத்த பலகீனத்தினால் நீங்க தத்தளிப்புகளை சந்தித்து கொண்டிருக்கலாம். பிசாசினால் வருகிற அத்தனை தத்தளிப்புகளையும் ஆண்டவர் மாற்றி போட விரும்புகிறார். அந்த மகனுக்கு உடனடியாக ஆண்டவர் சுகம் கொடுத்தார், உடனடியாக ஆண்டவர் ஆரோக்கியத்தை கொடுத்தார். ஒருவேளை சில நேரங்களிலே நாம் பாவம் செய்ததனாலேயோ, அக்கிரமம் செய்ததனாலேயோ, தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டதனாலே அல்ல, சில நேரங்களிலே சத்துரு நம்முடைய வாழ்க்கையில தத்தளிப்பை கொண்டு வருகிறான், சத்துரு நம்முடைய குடும்பத்திலே தத்தளிப்பை கொண்டு வருகிறான், சத்துரு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தத்தளிப்பை கொண்டு வருகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவதாக நம்முடைய வாழ்க்கையில தத்தளிப்பு வருவதற்கு காரணம் என்ன? யோபு 1ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வரை வாசித்து பார்க்கும் பொழுது அங்க யோபுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய இழப்புகளை பார்க்கிறோம்,
மிகப்பெரிய நஷ்டங்களை பார்க்கிறோம். அவருடைய பிள்ளைகள் எல்லாம் இறந்து போகிறார்கள், மிருக ஜீவன்கள் எல்லாம் இறந்து போகிறது. சரீரத்தில் அவர் மிகுந்த பலகீனங்களை சந்திக்கிறார். இந்த பலகீனம் வந்ததற்கு, இந்த இழப்புகள் வந்ததற்கு, இன்றைக்கு யோபுடைய வாழ்க்கையில இந்த தத்தளிப்பு வந்ததற்கு காரணம் கர்த்தர் அனுமதித்ததனால் வந்த ஒரு தத்தளிப்பாய் இருக்கிறது. அதாவது பிசாசு ஆண்டவரத்திலே சொன்னான், நீர் அவரை சுற்றிலும் வேலையடைத்து வைத்திருக்கிறீர், அந்த வேலையை எடுத்து போடும் என்று சொன்ன பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். என் மகன் உத்தமனாய் இருக்கிறான், சன்மார்க்கனாய் இருக்கிறான், பொல்லாப்புக்கு விலகிறவனாய் இருக்கிறான், தேவனுக்கு பயப்படுகிறவனாய் இருக்கிறான், ஒருபோதும் என்னை மறுதலிக்க மாட்டான் என்று சொல்லி ஆண்டவர் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஒரு வார்த்தை சொன்னார். அவன் ஜீவனை விட்டுவிடு, ஸ்தோத்திரம், மீதி காரியங்களை நீ பார்த்துக்கொள் என்று சொன்ன பொழுது எவ்வளவோ இழப்புகளை சத்துரு கொண்டு வந்தான், எவ்வளவோ நெருக்கடிகளை கொண்டு வந்தான், எவ்வளவோ வருத்தங்களை கொண்டு வந்தான், எவ்வளவோ தத்தளிப்புகளை கொண்டு வந்தான். ஆனால் யோபுடைய வாழ்க்கையில் அந்த தத்தளிப்பு ஒன்றும் செய்ய முடியல. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த பொழுது ஆண்டவர் அந்த தத்தளிப்புகளை மாற்றி இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை, இரட்டிப்பான நன்மைகளை ஆண்டவர் தந்தார். சில நேரங்களிலே விசுவாச பரீட்சைக்காக, விசுவாசத்திலே நம்மை புடமிடுவதற்காக, நம்மை உருவாக்குவதற்காக கூட சில நேரங்களிலே தத்தளிப்பை அனுமதிக்கலாம். ஒருவேளை நீங்க கேட்கலாம், நான் ஜெபிக்கிறேன், ஆராதிக்கிறேன், ஆலயத்திற்கு செல்லுகிறேன், உபவாசிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், ஏன் தத்தளிப்பு வருகிறது அப்படின்னு கேட்கலாம். சில நேரங்களிலே தெய்வம் உங்களை உருவாக்குவதற்காக, சில நேரங்களிலே தெய்வம் உங்களை உடைப்பதற்காக, உருவாக்குவதற்காக, அல்லது ஊழியத்திலே பயன்படுத்துவதற்காக, பிசாசினிடத்தில் என் மகன் எவ்வளவு வைராக்கியமாய் இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காக கூட சில நேரங்களிலே அந்த தத்தளிப்பு அனுமதிக்கப்படலாம். ஆனால் தேவன் நிச்சயமாக உங்களுக்காக மனம் இறங்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக ஏன் தத்தளிப்பு வருகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் 20 முதல் 22 வரை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்தில் படிக்கும் பொழுது 20 முதல் 22 வரை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த இடத்துல இதுவரைக்கும் பலசாலியாய் இருந்த சிம்சோன், நல்ல வல்லமையுள்ள பலனுள்ள சிம்சோன், இன்றைக்கு கட்டப்பட்ட நிலைமையிலே, கண்களெல்லாம் இழந்த நிலைமையிலே, ஸ்தோத்திரம், அந்த இடத்துல இருந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 2 கண்களையும் இழந்து விட்டார், சரீரத்தில் இருக்கிற பலனை இழந்து விட்டார். இன்றைக்கு சரீரம் முழுவதும் கட்டப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறார். ஸ்தோத்திரம், மாவரைக்கு விட்டாங்க நம்ம வேதத்துல படிக்கிறோம். அந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில கடைசி கால கட்டங்கள் மிகப்பெரிய ஒரு தத்தளிப்பாக மாறியது. அவள் வல்லமையுள்ள ஒரு மனுஷன், கிருபை பெற்ற ஒரு மனுஷன், அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன், ஸ்தோத்திரம், தேவனுடைய உன்னதமான அழைப்பை பெற்ற ஒரு மனுஷன், ஸ்தோத்திரம், இந்த இடத்துல இச்சையில விழுந்ததனாலே, பாவத்தில் விழுந்ததனாலே அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய இழப்புகள் வருவதற்கு காரணமாக மாறிற்று. அப்ப 5வதாக தனக்குத்தானே வருவித்துக் கொள்ளுகிற தத்தளிப்புகளும் உண்டு. கீழ்ப்படியாமையினால், ஒருவேளை பெருமையினால் வருகிற தத்தளிப்புகளும் உண்டு. தனக்குத்தானே வருவித்துக் கொள்ளுகிற தத்தளிப்பு ஒரு காரணமாக இருக்கிறது. தேவையில்லாமல் கடன் வாங்குவதனாலே, தெய்வம் அனுமதிக்காதவர்களை திருமணம் செய்கிறதுனாலே, ஆண்டவர் அனுமதிக்காத கூட்டு தொழில்களை செய்கிறதுனாலே, தேவன் சொல்லாத காரியத்தை செய்கிறதுனாலே, தேவன் சொல்லாத இடத்துல இருக்கிறதுனாலே சில நேரங்களிலே தத்தளிப்பை சந்திக்கிறோம். தேவன் அனுமதிக்காத காரியங்கள், தேவன் சொல்லாத காரியங்கள், தேவன் திட்டமிடாத காரியங்கள், தேவ சித்தத்திற்கு விரோதமான காரியங்கள், தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்கள், தேவனை வருத்தப்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தத்தளிப்பை கொண்டு வருகிறது. அவ்வளவு பலசாலியாய் இருந்த சிம்சோன் கடைசி காலத்துல அவ்வளவு பெரிய தத்தளிப்புகளையும் வருத்தங்களையும் சந்தித்ததற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அது தனக்குத்தானே வருவித்துக் கொள்ளுகிற ஒரு தத்தளிப்பாய் இருந்தது. அது பாவத்தினாலும் இச்சையினாலும் வருவித்துக் கொண்ட ஒரு தத்தளிப்பாய் இருந்தது. ஸ்தோத்திரம். அடுத்ததாக தத்தளிப்பு வருவதற்கு காரணம் என்ன? மத்தேயு எழுதின புஸ்தகத்திற்கு நாம் வருவோம். அதுல 14ஆம் அதிகாரத்திற்கு வருகிற பொழுது அதனுடைய 30வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 30வது வாக்கியம், காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடலின் மேல் நடந்து வருகிறார். அந்த கடலின் மேல் அவர் நடந்து வருகிற பொழுது பேதுருவும் அந்த கடலின் மேல், தண்ணீரின் மேல் நடக்க விரும்புகிறார். இப்ப இயேசு கிறிஸ்துவை பார்த்து கொண்டு பேதுரு கடலின் மேல், தண்ணீரின் மேல் நடக்க ஆரம்பிக்கிறார். அவர் நன்றாக நடந்து கொண்டுதான் இருந்தார். ஆனால் அவிசுவாசத்தினால் எப்போ தண்ணீரை பார்த்தாரோ, கடல் அலைகளை பார்த்தாரோ, அப்பொழுதே அவர் தண்ணீரை மூழ்க ஆரம்பித்தார். அப்ப இந்த இடத்துல அவர் தண்ணீர்ல தத்தளிக்க ஆரம்பித்துட்டார். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து, ஆண்டவரே நீ ரட்சியும் அப்படின்னு கூப்பிட்ட பொழுது ஆண்டவர் பேதுருவை காப்பாற்றினார் என்று வேதத்துல படிக்கிறோம். அப்ப பேதுரு தண்ணீரின் மேல் நடந்து சென்றார்.
ஆனா அவ்வளவு பெரிய விசுவாசம் உள்ள ஒரு பேதுரு ஒரு செகண்ட்ல உள்ளுக்குள்ள அவிசுவாசம் வந்ததனால, தண்ணீர் ஏன் நம் தண்ணிக்குள் போகவில்லை என்கிற அவிசுவாசம் வந்ததனாலே அவர் தண்ணிக்குள் தத்தளிக்க ஆரம்பித்தார். சில நேரங்களிலே ஆண்டவர் என்னதான் வாக்கு தத்தங்களை கொடுத்திருந்தாலும், என்னதான் தரிசனங்களை கொடுத்திருந்தாலும், என்னதான் திட்டங்களை கொடுத்திருந்தாலும், என்னதான் மகிமையான விலையேறப்பட்ட அபிஷேகத்தை கொடுத்திருந்தாலும், சில நேரங்களிலே நம்முடைய அவிசுவாசமே நம்முடைய வாழ்க்கையில தத்தளிப்பை கொண்டு வருகிறது. நம்முடைய அவிசுவாசமே நம்முடைய குடும்பத்திலே தத்தளிப்புகளை கொண்டு வருகிறது. நம்முடைய அவிசுவாசமே நம்முடைய ஊழியத்திலே பிரயாசங்களிலே தத்தளிப்பை கொண்டு வருகிறது. அவிசுவாசம் தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியமாய், தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு காரியமாய், ஆண்டவரை வருத்தப்படுத்துகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. சில நேரங்களிலே அவிசுவாசத்தினால் கூட தத்தளிப்பு வருகிறது. 7வதாக நாம் படிக்கும்பொழுது மார்க்கு 6ஆம் அதிகாரத்திற்கு வருவோம். மார்க்கு 6ஆம் அதிகாரத்திலே 47, 48 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, மார்க்கு 6ஆம் அதிகாரம் 47, 48 சாயங்காலம் ஆனபோது படவு நடுக்கடலில் இருந்தது. அவரோ கரையிலே தனிமையாயிருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர்கள் போல காணப்பட்டார் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்ப 7வதாக சூழ்நிலைகளால் வருகிற தத்தளிப்பு. இயேசு ஊழியங்களை முடித்து தனிமையாய் இருக்கிறார். சீசர்கள் முன்னாகவே புறப்பட ஆரம்பித்து விட்டார்கள். இரவு நேரத்திலே 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேலே நடந்து வருகிற பொழுது கடலிலே சீசர்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறதே, அவர்கள் வருத்தப்படுகிறதே, அந்த தண்டு வலிக்கிறதுனால மிகவும் வருத்தப்படுகிறதே, துக்கப்படுகிறதை பார்த்து ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்தார். அந்த தத்தளிப்புகளை ஆண்டவர் மாற்றி போட்டார். அந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது கடந்து போனார். அவர் முன் செல்லுகிற தெய்வம். நீங்க தத்தளிக்கிறதை பார்த்துட்டு அமைதியாய் இருக்கிறவர் அல்ல. நீங்க தத்தளிப்பதை பார்த்துட்டு அமைதியாய் விட்டுவிடுகிறவர் அல்ல. அவர் முன் செல்லுகிற தெய்வம். அவர்களுக்கு முன் சென்று உங்கள் தத்தளிப்புகளை மாற்றி போடுவார். திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை திடப்படுத்தினார். பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்களை தேவன் தைரியப்படுத்தினார். சில நேரங்களிலே சூழ்நிலைகள் நமக்கு எதிர்மறையாய் மாறுகிற பொழுது கூட தத்தளிப்புகள் வரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த தத்தளிப்பை ஏன் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார்? இந்த பகல் வேளை ஆண்டவர் ஏன் தத்தளிப்பை மாற்ற விரும்புகிறார்? ஏசாயா 51ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும் பொழுது 22வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஸ்தோத்திரம். அப்ப ஆண்டவராகிய தேவன் ஏன் உங்களுடைய தத்தளிப்பை மாற்ற விரும்புகிறார் என்று படிக்கும் பொழுது, அவர் வழக்காடுகிற தேவன். தான் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்காக, தம்மை ரட்சித்த பிள்ளைகளுக்காக, அதாவது யாரை ரட்சிப்புக்குள்ளாக நடத்தினாரோ, யாரை அபிஷேகத்திற்குள்ளாக நடத்தினாரோ, எத்தனை பேர் அவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்களோ அந்த பிள்ளைகளை ஆண்டவர் அப்படியே விட்டுவிட விரும்பல. அவர் உங்களுக்காக வழக்காடுகிற தெய்வம். மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கலாம், சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கலாம், சூழ்நிலைகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கலாம், மந்திரவாதங்கள், பிள்ளைய சூனியங்கள், செய்வனைகள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பியிருக்கலாம். ஒருவேளை மனிதர்கள் உங்களை மிகவும் தாழ்த்தி குறைவை பேசலாம். இந்த பகல் வேளை வழக்காடுகிற தேவன் சொல்லுகிறார், உங்களுக்காக வழக்காடுகிற தேவன், உங்கள் குடும்பத்திற்காக வழக்காடுகிற தேவன் சொல்லுகிறார், உன் தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போடுவேன். மனிதர்களால் வருகிற தத்தளிப்பை, சத்துருவினால் வருகிற தத்தளிப்பை, சூழ்நிலைகளால் வருகிற தத்தளிப்பை மாற்றி போடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அவர் நமக்காக பரிந்து பேசவும் நமக்காக வழக்காடவும் அவர் முன் வருகிற தெய்வமாயிருக்கிறார். இந்த 5வது மாதத்திலே அவர் உங்களுக்காக வழக்காட போகிறார், உங்களுக்காக பரிந்து பேச போகிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 19 படிக்கிறோம், பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நீங்க யுத்தம் பண்ண வேண்டாம், நீங்கள் வழக்காடு வேண்டாம், நீங்கள் பதிலடி கொடுக்க வேண்டாம். நீங்க ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு தேவ சமூகத்தில் காத்திருங்க. அவர் சர்வலோக நியாயாதிபதி, அவரே உங்களுக்காக யுத்தம் செய்வார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 30 வாசிக்கிறோம், பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று படிக்கிறோம். யாத்திரைகாமம் 14ஆம் அதிகாரம் 14 சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி நம்ம வேதத்துல படிக்கிறோம். அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தெய்வம், அவர் நமக்காக வழக்காடுகிற தெய்வமாய் இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, நீங்கள் அநாதைகள் அல்ல, நீங்க திக்கற்றவர்கள் அல்ல, நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் அல்ல. அவர் உங்களுக்காக வழக்காடுகிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2வதாக ஏன் அவர் தத்தளிப்பை மாற்றி போடுகிறார்? மார்க்கு 6ஆம் அதிகாரம் 47, 48 படிக்கும் பொழுது, சீசர்கள் படகிலே பயணம் செய்கிறார்கள்.
அவங்க ரொம்ப அந்த கடல் கொந்தளிக்கிறதுனால, தண்டு வலிக்கிறதுனால வருத்தத்தோடு இருக்கிறதை ஆண்டவர் கண்டு அவர்களுக்கு முன் சென்று அந்த காற்றை அதற்றினார். அது அமர்ந்தது என்று வேதத்திலே நம்ம படிக்கிறோம். ஸ்தோத்திரம். அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால். ஏன் உங்கள் தத்தளிப்பை மாற்ற விரும்புகிறார்? அவர் உங்கள் மேல் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் அழுவதை அவர் பார்த்து, நீங்கள் துக்கப்படுவதை பார்த்து, நீங்கள் வருத்தப்படுவதை பார்த்து அவர் இரக்கப்பட்டு, ஸ்தோத்திரம், உங்கள் தத்தளிப்பை அவர் மாற்ற விரும்புகிறார். அந்த ஜனங்கள் தண்டு வலிக்கிறதை பார்த்து, கடலிலே தத்தளிக்கிறதை பார்த்து அவர் முன் சென்றார் என்று வேதத்திலே படிக்கிறோம். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 51 காற்று அமர்ந்தது, சூழ்நிலைகள் அமர்ந்தது என்று வேதத்திலே படிக்கிறோம். இந்த 5வது மாதத்திலே எதிர்மறையாயிருந்த சூழ்நிலைகள், உங்க வாழ்க்கையில எதிர்மறையாயிருந்த தத்தளிப்புகள் இந்த 5வது மாதத்திலே கர்த்தர் அமர பண்ண போகிறார். அமர பண்ண போகிறார். ஸ்தோத்திரம். 6ஆம் அதிகாரம் 51 எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள் என்று வேதத்திலே படிக்கிறோம். இந்த 4 மாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மிகப்பெரிய தத்தளிப்பை சந்தித்து உங்கள் வாழ்க்கையிலே பிரமிக்கத்தக்கதான, ஸ்தோத்திரம், ஆச்சரியமூட்டுகிற காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். 3ஆவதாக ஏன் அவர் உங்களுக்காக தத்தளிப்பை மாற்றுகிறார் என்று சொன்னால், அவர் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். நீங்க தத்தளித்துக் கொண்டு இருப்பதே, கண்ணீரோடு இருப்பதே, வருத்தத்தோடு இருப்பதே தேவன் விரும்பல. ஏன்னா அவர் மனிதன் அல்ல, அவர் தெய்வம் உள்ளவராய் இருக்கிறார். நம்மை போலவே பாடுபட்டவர், நமக்காக அடிக்கப்பட்டவர், நமக்காக காயப்பட்டவர், நமக்காக நொறுக்கப்பட்டவர். ஆதலால் அவருக்கு தெரியும் வருத்தங்கள் என்ன, வலிகள் என்னென்ன அவருக்கு தெரியும். தத்தளிப்பு அவருக்கு நன்றாக தெரியும். அவர் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். உலகம் கொடுக்காத சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிறார். இந்த 4 மாதங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இருந்த பல தத்தளிப்புகளையும் ஆண்டவர் மாற்றி உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை இந்த 5வது மாதத்திலே ஆண்டவர் உங்களுக்கு தர விரும்புகிறார். காரணம், அவர் சமாதானத்தின் தேவன். ரோமர் 15:33 வாசிக்கிறோம், அவர் சமாதானத்தின் தேவன். ஏசாயா 9:6 சொல்லுகிறது, அவர் சமாதான பிரபு. மீகா 5:5 வாசிக்கிறோம், அவர் சமாதானத்தின் காரணர். ஆதிகாமம் 49:10 வாசிக்கிறோம், அவர் சமாதான கர்த்தராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் வந்த தத்தளிப்பு எதனால் வந்தது? கீழ்ப்படியாமையினாலேயா அல்லது அவிசுவாசத்தினாலேயா, பெருமையினாலேயா, பிசாசினால் என்பதை சோதித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக அர்ப்பணியுங்கள். இந்த 5வது மாதத்திலே ஆண்டவர் உங்கள் தத்தளிப்பை மாற்றி போடுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான ஆண்டவரே, இந்த காலை பொழுதற்காக உமக்கு நன்றி. அருமையான இந்த பகல் வேளையிலே தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த டிவியின் மூலமாக ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த சோசியல் மீடியாவின் மூலமாக எத்தனை பேர் இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். குடும்பங்களை ஆசீர்வதியும். வேலைகளை, வியாபாரங்களை, தொழில்களை கர்த்தாவே ஆசீர்வதியும். இவர்கள் செய்கிற ஊழிய ஸ்தலங்களை ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். தனிப்பட்ட வாழ்க்கையில இவங்க சந்திக்கிற தத்தளிப்புகள், குடும்ப வாழ்க்கையில சந்திக்கிற தத்தளிப்புகள், வேலை செய்கிற ஸ்தலத்திலே சந்திக்கிற தத்தளிப்புகள், அதே போல ஊழிய ஸ்தலத்திலே சந்திக்கிற எல்லா தத்தளிப்புகளையும் ஆவியானவர் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் வழக்காடுகிற தேவனாய் இருக்கிறபடியால் இந்த 5வது மாதத்திலே இந்த பிள்ளைகளுக்காக வழக்காடுவீராக, இவர்களுக்கு நீதி செய்வீராக, இவர்கள் மேல் இரக்கமுள்ள தேவனாய் இருந்து ஆண்டவரே நித்திய கிருபையுடன் இறங்கும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா, நீர் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறீர். இவங்க வாழ்க்கையில, குடும்பத்திலே, பிரயாசத்திலே காணப்படுகிற எல்லா சமாதான கேடுகளை மாற்றி சமாதானத்தால் தேவனை நிரப்பி போடும் நான் மனதார ஜெபிக்கிறப்பா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். வியாதிகள், பலகீனங்கள், சுகவீனங்கள் மாறுவதாக, திருமண தடைகள் மாறுவதாக, வேலைகளுக்கு உண்டான தடைகள் மாறட்டும், படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா. தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் அப்பா. தேர்வுக்காக, ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தெய்வம் அற்புதங்களை செய்யும்படி நான் மனதார ஜெபிக்கிறேன். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நீர் பொறுப்படுத்திக் கொள்ள பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.